வணக்கம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தாவேக்காவோட ஒரு ரோட் ஷோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டுருக்குது. விஜய் தலைமையில் நடந்துட்டுருக்குங்க. அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இப்போ 2026 எலெக்ஷனோட இது எந்த மாதிரியாக இருக்கும்னு உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு தான். வணக்கம் விவஸ். இப்போ என்ன பிரச்சனைன்னா, தாவேக்கா ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பலதரப்பட்ட இடங்களில் வந்து அவங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்காக அனுமதி கோரினாங்க. நிறைய மாவட்டங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலைமையிலே இப்போ பாண்டிச்சேரி உப்பளம் என்ற பகுதியில் அனுமதி கொடுக்கப்பட்டதால் பாண்டிச்சேரியை சேர்ந்த அந்த ஜூனியர் பிரதேச சேர்ந்த பகுதி வாழ் மக்கள் மட்டும் வாங்க, வெளி மாவட்டங்களில் வராதிங்கன்னா ஆல்ரெடி விஜய் வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருந்து சின்ன சின்ன அரசியல் புரசல்லாம் அங்கெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்திருக்குது. ஆனால் அந்த கூட்டம் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு வந்திருக்குது. இதனால் இருக்கக்கூடிய காலகாலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பத்தில் எல்லோரும் சாதாரணமாக என்ன சொன்னாங்க, இவர் ஒரு நடிகர் அவ்வளோதானே, இவரை பார்க்குறதுக்காக ரசிகர்கள் வர்றாங்க, வர்றவங்களாம் ஓட்டு போடுவானா அப்படின்ற ஒரு கேள்வி திண்டிவனம் முதல் மாநாட்டிலே நடந்துச்சு. மக்கள் அரசியல்வாதிகள்லாம் அப்படி தான் கேட்டாங்க. இப்போ நம்மளும் சராசரி சாதாரணமாக நடுநிலை அப்படி தான் நினைச்சோம். இப்போ எம்ஜிஆர் வரும்போது கூட்டம் கூடுவாங்க, சிவாஜி வரும்போது கூட்டம், ரஜினி வரும்போது கூட்டம் கூடுவாங்க. அந்த மாதிரி விஜய் வரும்போது ஒரு கூட்டம் கூடினாங்களே, இது வந்து ரசிகர்களாக இருக்கும், இவங்கெல்லாம் ஓட்டாக போடுவாங்கன்ற கேள்வி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஓட்டு போடக்கூடியவங்க தான் விஜயை போய் தேடி போயிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் தான் இது. அந்த நிலைப்பாடில் இப்போ என்ன நடக்கும்னா, தாவேக்காவை பொறுத்தவரையில் தாவேக்கா வந்து கொஞ்சம் முடங்கி போன மாதிரி ஒரு நிலைப்பாடில் தான் இருந்துச்சு, சத்த சவுண்டு இல்லாமல். அதிமுகலேருந்து செங்கோட்டையன் தாவேக்கா போன பிறகு தாவேக்கா வந்து சுறுசுறுப்பான ஒரு நிலைப்பாட்டை அடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இன்றைக்கி வலைத்தளங்களில் அவருடைய பர்சனல் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அது ஒருத்தருடைய பர்சனல் விஷயம்ன்றது நம்மளுக்கு தேவையில்லாதது. அரசியல் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற எல்லாருலேயும் மிகப்பெரிய ஒரு சீனியர்னு தான் சொல்லுவேன். ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு மிக மிக நம்பக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும், எப்போ போகணும், எத்தனை மணிக்கு எந்த ஸ்பாட்டில் இருக்கணுமன்ற வரைக்கும் அவர் வந்து பிளான் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார். ஒரு சில சின்ன தனிப்பட்ட விஷயங்களால் அவர் கட்சியிலேருந்து அவரோட பதவிகள் பறிக்கப்பட்டது, அவர் வந்தார், இட்ஸ் ஓகே. ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து தாவேக்காக்குள்ளே வந்திருக்கிறது நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலமாக இருக்குது. பயங்கரமான ஒரு பலம்தான், அதை ஒரு தெம்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ செங்கோட்டை ஒரு 2-3 விதமான கண்டிஷனில் தான் வந்திருக்கார் தாவேக்கா. அதாவது பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நிற்கக்கூடிய எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிற கேண்டிடேட்டை தான் நிறுத்தணும். எப்படி நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதியையும் அதிமுகவிலிருந்து பறிக்கணும், பறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் செங்கோட்டையனுடைய முகத்திலேயே கிழிக்கணும், கட்சியில் அவருக்கு மரியாதை இல்லாத நிலைப்பாட்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விஜய்கிட்ட பேசி ஓகே பண்ணி தான் வந்திருக்கார். இப்போ அவருடைய பார்வை என்னென்னா, ஈரோடு மாவட்டத்தில் இன்னொரு கண்டித்தன் என்ன சொல்லியிருக்காரு, ஈரோடு மாவட்டத்தில் நான் போடக்கூடிய வேட்பாளர்களை தான் நீங்கள் தொகுதிக்கு போடணும், நீங்களாக அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. இப்போ செங்கோட்டையனுடைய பார்வை சேலம் மாவட்டத்தில் இருக்க என்ன காரணம்னா, அவர் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகள்லையும் அவர் எப்படியாவது அதிமுக தோக்கடிக்கணுமன்ற எண்ணத்தில் இருக்கார். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்து இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பமாக இருக்காங்க. அவங்க எப்படியாவது போகலாம். ஆனால் இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா, தாவேக்காவோட அன்புமணி ராமதாஸ் அவர் அந்த சம்மந்தப்பட்ட அவர் சார்பான பாமக அப்படி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கட்சி யாருக்கு சொந்தம் இல்லை, கொடி யாருக்கு சொந்தம் இல்லை, சின்ன யாருக்கு சொந்தம் இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவருடைய தரப்பினர் தாவேக்காவோட கூட்டணி போனால் அன்புமணி ராமதாஸ் தான் சொந்த பணத்தை போட்டு தான் செலவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன காரணம்னா, விஜய்கிட்ட இருந்தெல்லாம் யாரும் பணம் வாங்க முடியாது, அது நடக்காத விஷயம். ஆனால் விஜய் வந்து இன்றைக்கி எல்லாரும் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பேசுகிறாங்க, அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. விஜய் என்றவர் அடிப்படை அரசியல் தெரியாது. ஒரு வார்டு மெம்பராயோ
இல்லை ஒரு கவுன்சிலர், இல்லை ஒரு ஜூனியர் சேர்மன் அவர் இருந்தது கிடையாது. சினிமாவில் இருந்து அப்படியே வந்திருக்காரு. அதனால் அரசியல் நுணுக்கங்கள் என்ன பண்ணணும் எது பண்ணணுமன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை வழிநடத்தத்தான் செங்கோட்டையன் வந்திருக்காரு. அப்போ இந்த செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க. இந்த நிலைப்பாடில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எங்களுக்கு 40 தொகுதி கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினதால் அவங்களுக்கு யாரை நம்பி இந்த வார்த்தையை விட்டு காங்கிரஸக்காரங்க வந்து இப்போ திமுகவோட வந்து எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்கன்னா, தாவேகாவோட போய் கூட்டணி போயிடலாம், தாவேகாவோட போனோம்னா நம்ம அங்கே ஏதோ 20-30 சீட்டை வாங்கினோம்னா ஒரு 5-10 சீட்டில் உக்காந்துலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்ற பிளானில் தான் செல்வ பெருந்தகை மாஸ்டர் பிளான் பண்ணி இப்போ திமுகவிலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் திமுக என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா, 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது 80 இளைஞர்களை களமிறக்கிட்டு, மொத்தமே 200 பேர் திமுகக்காரங்க தான், அதில் 80 இளைஞர்கள் களமிறக்கிட்டு 34 தொகுதிகளை காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 20 தொகுதியை கொடுத்துட்டு மீதி 14 தொகுதிகளையும் கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் அந்த மாதிரி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு நாங்கள் தேர்தலை நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட வரவுன்றது மிகப்பெரிய ஒரு கிருகிருப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லா கட்சிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல்ன்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு சதுரங்க ஆட்டமாக தான் இருக்கும். இது சாதாரண தேர்தலாக நம்ம பார்க்க முடியாது. யார் ஜெயிப்பாங்க, யார் தோற்பாங்க, யார் நடுவில் இருப்பாங்கன்றதை யாராலையும் கணிக்க முடியாது. அந்த மாதிரி யாராவது நான் சர்வே பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் போய். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, திமுகவில் பெண் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே 234 தொகுதி இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களில் நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள், இப்போ கரண்டில் இருக்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட லட்சத்தில் கோடியில் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராக தலைமைக்கு தப்பான ஒரு ஒப்பீனியனை அனுப்பி திமுகவையே ஏமாற்றி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது திமுகவால் அமைக்கப்பட்ட பெண் டீமு திமுகவை தலைமையை ஏமாற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நிலைப்பாடில் இன்னைக்கு 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனைகளை எல்லா கட்சியும் சந்திப்பாங்க. எந்த கட்சி எத்தனை வாக்கு பெறும், எத்தனை தொகுதிகளை பிடிக்கும், யார் ஆட்சி அமைப்பாங்கள் என்றதெல்லாம் பொய்யான விஷயம். இந்த சர்வே என்றதை தூக்கி தூர போட்டுட்டு நடந்து முடிஞ்ச பிறகு வரப்போகிறது தான் சரியான முடிவுன்றதான் என்னோட கருத்து.